ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் பெண் சித்தராக இருக்கிற தொப்பி அம்மா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த தொப்பி அம்மா? அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டின் கோயில் நகரமான திருவண்ணாமலையில் தெருக்களில் நடந்து செல்லும்போது மக்கள் கூட்டமாக வரும் மர்மமான தொப்பி அம்மா யார்? சிலர் அவர்களை ஆன்மீகவாதி அல்லது சித்தா என்று அழைத்தால், மற்றவர்கள் தொப்பி அம்மா ஒரு மனநோயாளி என்று கூறுகிறார்கள். தொப்பி அம்மா திருவண்ணாமலை சாலைகளில் நடந்து செல்வது மற்றும் அவரை பின்தொடர்வது போன்ற நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் சமூக ஊடக தளங்களில் உள்ளன. சில நேரங்களில் மக்கள் அவளால் கைவிடப்பட்ட கோப்புகளை எடுத்து பிரசாதம் என்று பகிர்ந்து கொள்கிறார்கள். திருவண்ணாமலையில் தொப்பி அம்மாவுடன் நடக்க நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று ஒரு ஆர்டிக்கலில் பதிவிட்டிருக்காங்க. கிழிந்த நீண்ட பாவாடை, முழு கை சட்டை மற்றும் ஒரு பெண்ணின் புகைப்படத்துடன் தொப்பி. இருப்பினும் தொப்பி அம்மா மீது கருத்துக்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவருக்கு அவசர மருத்துவ உதவி தேவை என்று பலர் நினைக்கிறார்கள். திருவண்ணாமலையில் மனநலம் குன்றிய ஒரு பெண் தொப்பி அம்மா என்று வணங்கப்படுகிறாள் என்று மற்றொரு நபர் எழுதியுள்ளார். அந்த பெண் மயங்கியபடி நடந்து செல்லும் வீடியோக்களில் தொப்பி அம்மா தனது சுற்றுப்புறத்தையோ அல்லது அவருக்கு வணக்கம் செலுத்தும் மக்களையோ கவனிப்பதாக தெரியவில்லை. அவள் அணிந்திருக்கும் தொப்பிதான் அவளை வேறுபடுத்துகிறது. எனவே தொப்பி அல்லது தொப்பி அம்மா என்ற பெயர். மக்கள் அவளுக்கு மரியாதை செலுத்தி பாராட்டினாலும் அவர் ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உதவி தேவைப்படுவதாகவும் பலர் கூறுகிறார்கள். சொல்லப்போனால் அந்த இடமே தொப்பி அம்மாவுக்கு மாய அழுகை கொடுத்தது. கோயில் நகரமான திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் மிகவும் போற்றப்படும் தலங்களில் ஒன்றாகும். திருவண்ணாமலை இந்தியாவின் மிக பழமையான பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும். மேலும் இது சைவ மதத்தின் மையமாகவும் உள்ளது என்று அரசாங்கத்தின் மாவட்ட தகவல் இணையதளம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல மலை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் பல நூற்று ஆண்டுகளாக தமிழர்களால் மிகவும் மதிக்கப்படுகின்றன என்று அது கூறுகிறது. அண்ணாமலையார் கோயில் என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை நகரத்தில் அண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும். தொப்பி அம்மாவின் பல யூடியூப் வீடியோக்கள் அவரை அறிவொளி பெற்ற தாய் என்று அழைக்க முயல்கின்றனர். இந்த வீடியோவில் தொப்பி அம்மாவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளுக்குள் நாங்கள் மூழ்கியிருக்கிறோம். அவரது ஆழ்ந்த ஆன்மீக ஞானம் மற்றும் அவளை சந்திக்க அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகள் மீது அவர் ஏற்படுத்தும் மாற்றத்தக்க தாக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம் என்று யூடியூப் வீடியோ ஒன்றில் விளக்கம் கூறியிருக்கிறது. இருப்பினும் வீடியோவில் தொப்பி அம்மா தெருவில் நடந்து செல்வதை காணலாம். ஒரு பெண்ணிடம் இருந்து சிறிது உணவை பெற்று அதை சாப்பிடுகிறார். அவள் உண்மையில் எந்த போதனைகளையும் கொடுக்கவில்லை. தொப்பி அம்மாவின் வாழ்க்கையும் அவர் எப்படி திருவண்ணாமலைக்கு வந்தார் என்பதும் மர்மமாகவே உள்ளது. அந்த மாயவித்தை அவளிடம் எப்படி வந்தது என்பதும் தெரியவில்லை. சிவபெருமானுடன் தொடர்புடைய புனித மலையான அருணாச்சலம் சேஷத்தில் அடிக்கடி சுற்றி திரிவதை காணலாம். சிலர் தொப்பி அம்மா புனித பூமியில் வாழும் 3 சித்தர்களில் ஒருவர் என்று கூறுகிறார்கள். ஒரு காணொளியில் தொப்பி அம்மா ஒரு குழுவால் மக்கள் கூட்டமாக இருப்பதை காணலாம். சிலர் கூப்பிய கைகளுடன் மற்றவர்கள் அவளை சுற்றி ஒரு சங்கிலியை உருவாக்கி அவளுக்கு நடக்க ஒரு பாதை வழங்குகிறார்கள். மற்றொரு வீடியோவில் தொப்பி அம்மா தெருவில் நடந்து சென்று காகித கோப்பையில் எதையோ குடித்து கொண்டிருக்கிறார். அவள் கோப்பையை கீழே இறக்கிவிட்டு நடந்தவுடன் ஒரு குழு மக்கள் கோப்பையின் மீதுள்ள திரவத்தை பிரசாதமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். அவள் யாரிடமும் பேசுவதில்லை, ஆனால் சில சமயங்களில் எதையாவது முணுமுணுப்பாள். அவள் பேசுவது ஒருவித பேச்சு வழக்கு அல்லது பழங்கால தமிழ் என்று மக்கள் சொல்கிறார்கள். சிலர் அவள் ஒரு அவதூத என்று கூறுகிறார்கள், மற்றவர்கள் ஒரு சித்தா என்று கூறுகிறார்கள் என்ற தலைப்பில் ஒரு வலைப்பதிவு இடுகை ஒரு வாழும் சித்தர் தொப்பி அம்மா என்று வாசிக்கின்றார். தொப்பி அம்மாவின் பிரபலத்தை புறக்கணிப்பது கடினமாகிவிட்டது. திருவண்ணாமலை கோவில் நகரத்திற்கு அப்பால் தொப்பி அம்மாவின் மர்மத்தை இணையமும் ஒரு மாயவித்தை கண்டுபிடிக்கும் விசுவாசிகளின் சக்தியும் கொண்டு சென்றுள்ளது.
பெண் சித்தரா இல்லைனா வந்து மனநோயாளியான்னு வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. அவங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.